நம சிவாய. அனைவருக்கும் நமஸ்காரம். நாளைய தினம் 26/1/25 ஞாயிறு காலை எல்லாம் வல்ல நமது சிவாவிஷ்ணு ஆலய மூர்த்திகளுக்கு சிறப்பான யந்திர பிரதிஷ்டை இருக்கிறது. பொதுவாகவே ஆலயங்களில் யந்திரம், மந்திரம், தந்திரம் என்று கூறுவார்கள். மந்திரம் அப்படின்னா வேதம்னு அர்த்தம், தந்திரம் அப்படின்னா ஆகமம்னு அர்த்தம். யந்திரம்னா சுவாமி கடையில் அதோட சாநித்தியங்கள் கூடுவதற்காக அந்த மூர்த்திகளுக்கு விசேஷமான எழுத்துக்கள் 16 எழுத்துக்களுக்கு கீழே இருந்ததுன்னா அது பேர் மூல மந்திரம்னு பேர். 14க்கு மேலே இருந்ததுன்னா அது பேர் மாலா மந்திரம்னு பேர். மிகவும் குறைந்த எழுத்துக்களாக இருந்தாக்க பீஜாட்சரம் அப்படின்னு பேர். இவ்வாறு எழுத்துக்களை எழுதி அது சிறப்பான தேவநாகரங்கள், கிரந்தம் போன்ற எழுத்துக்களால் எழுதப்பட்டு அந்த எழுத்துக்கள் சற்றேறக்குறைய 48 நாட்களாக பூஜையில் வைக்கப்பட்டு அந்த யந்திரங்கள் சுவாமியோட பீடத்துக்கு இடையில் வைப்பாங்க. சுவாமிக்கும் பீடத்துக்கும் இடையில் உள்ள மத்திய பகுதியில் நவரத்னங்கள் கூடுதலாக சேர்த்து வைப்பது ஒரு வழக்கம் உண்டு. அந்த யந்திரங்களுக்கு அதிதேவதைகள்லாம் உண்டு. யமாது திராயதே, இது யந்திரம் அப்படின்னு பேர். யமபயங்களாக நீக்குவதற்காகவும் தெய்வ சாநித்தியம் கூடுதலாக பெறுவதற்காகவும் அதை வைக்கிறது உண்டு. அது பழங்காலத்தில் பொன், வெள்ளி, காப்பர், பனை ஓலைகள், துணியில், பட்டு துணியிலெல்லாம் கூட எழுதி வச்சுருக்காங்க. எப்படி ஒரு காலங்கள் இருந்திருக்கிறது. அது மாதிரி நாளைய தினம் நமது ஆலயத்தில் இருக்கிறது. அந்த நேரத்தில் நமது அன்பர்கள் அனைவரும் யாகசாலைக்கு, கோவிலுக்கு வந்திருந்து அந்த நிகழ்ச்சியை கண்டு கழித்து, அதே நேரத்தில் கணபதிக்கு யந்திரம் வைக்கிறோம்னா எல்லாரும் கணபதி உபனிஷத் சொல்லணும். சிவன் சன்னிதானம் சுற்றி பரிவாரங்கள், சிவனுக்கு ஏற்கனவே வச்சாச்சு. அம்பாலாக இருந்தாக்க தேவி சூக்தங்கள் எல்லாம் சொல்லலாம். துர்கா, சரஸ்வதி, மகாலட்சுமி, அந்த சூக்தங்கள்லாம் சொல்லலாம். ஐயப்பன் மற்றும் பரிவார தேவதைகள்லாம் வரும்போது ஸ்ரீ ருத்ரம் சொல்லலாம். நவகிரக தேவதைகள்லாம் வரும்பொழுது நவகிரக சூக்தம் சொல்லலாம். இதுக்கு எல்லாரும் காலபைரவர் வைக்கும்போது அவருக்கு பிரீதியாக விசேஷமான சிவசங்கல்பங்கள்லாம் சொல்லலாம். இதுக்கு தயாராக நண்பர்களெல்லாம் வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நாளைய தினம் விசேஷமாக பிள்ளையார் பூஜை, புண்ணியாக வாஜனம், அதை தொடர்ந்து வாஸ்து சாந்தி. வாஸ்து சாந்திங்கிறது சைவத்தில் மிகவும் சாதாரணமான ஒரு நிகழ்ச்சி. எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் அதை செய்துட்டு தான் அடுத்த நிலைக்கு போவாங்க. கோவில் முழுவதும் அந்த தர்பையினால் மோதுகள் செய்து, தென்னை ஓலையினால் செய்து அதை அந்த யாக குண்டத்தில் காட்டி கோவிலை சுற்றி இழுத்துட்டு வருவாங்க. தகனா பிளாவனம்னு பேர், தீயினால் சுத்தம் பண்ணுறது. அதன் பிறகு அந்த யந்திர ஸ்தாபனம் இருக்கும். அனைவரும் வந்து கண்டு கழிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அந்தந்த இறை உருவங்கள் அடியில் மரகத கற்கள், நவரத்னங்கள், வெள்ளி மற்றும் தங்கம் போன்ற உலோகங்கள்லாம் வைக்கலாம். அவர்களும் வந்து கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சிவாய நமக.